சுரேகா அக்கா பாரு, இப்படி வச்சா புடிச்சிருக்கா? ஆ ஓகே, சைடுல வருது. ஆ இல்ல இங்க பாரு, இங்க மாட்டவா? இப்படி மாட்டவா? ஆ. மாட்டவா? இது அழகா இருக்கு. இது அவளுக்கு நல்லா இருக்குல்ல? ஆ ஹே ஏய், ஓகே செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆ தேங்க்ஸ் கியூட்டா இருக்கே. தேங்க் யூ அழகா இருக்குல்ல? தேங்க் யூ அம்மா, அம்மா, இதோ முடிஞ்சதுமா. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு மாதவி. ஏய், அ- அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? அப்பாவையா? அப்பாவை பாக்கலையே. உங்க ரூம்ல தானே இருந்தாரு. அங்கதான் இருந்தாரு. ராத்திரி முழுக்க டிஸ்டர்ப்டா இங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. தூங்கவே இல்ல. திடீர்னு நான் காலையில எழுந்து பார்த்தப்போ அவரை காணோண்டி. மா, அப்பா எங்கேயாவது குளிக்க போயிருப்பாரு, இல்ல யாரையாவது பார்க்க போயிருப்பாரு. என்ன மாதவி பேசுற? ரூம்ல தானே நான் இருந்தேன். குளிச்சா எனக்கு தெரியாதா? போன் பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. மா அப்பா ஏமா இப்படி எல்லாம் பண்றாரு? அப்படிலாம் பண்றவர் இல்ல சுரேகா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இங்க இருந்து அப்படியே எங்கேயாவது நடந்து போய் உடம்பு முடியாதவரு மயக்கம் போட்டு விழுந்திருந்தாருன்னா, யாரும் பாக்கலனா என்னென்னமோ மனசுக்கு தோணுது. மா, ஏமா இப்படி கண்டுபடி நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க? அப்பாக்கு ஒண்ணுமே ஆகாது. நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா சுரேகா கிட்ட பேசிட்டு இருங்க. நான் போய் என் வீட்டுக்கார அனுப்பி அப்பா எங்க இருக்காருன்னு போய் பார்க்க சொல்றேன். பயப்படாம இருங்க சுரேகா. அம்மா கிட்ட பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன். அம்மா நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே. அழகண்டா. நீ ராஜா தான்டா. பார்க்க ராஜா மாதிரி இருக்க. அதிர்ஷ்டமோ ராஜ யோகம் தான்டா. நீ அசத்துற ரஞ்சித். டாட் ரெடி ஆயிட்டேன் டாட். எப்படி இருக்க? ஒரு பேட் நியூஸ்டா. வாட் ஹேப்பன் டாடி? பேட் நியூஸா? என்னாச்சு? காலையில இருந்து அருணாச்சலம் மச்சான காணும். ஹி இஸ் ஆன் மிஸ்ஸிங். ஓ மை காட். அங்கிளை காணுமா? அங்கிள் அப்படி எங்க போயிருப்பாரு? மண்டபம் முழுக்க தேடியாச்சு. அவருக்கு 100 தடவைக்கு மேல கால் பண்ணியாச்சு. போன் ரிங் ஆகுது, பட் எடுக்க மாட்டேங்கிறாரு. சூர்யா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதால இவர் ஏதாவது ஆக்ஷன் பிளான்ல இறங்குறாரோ? சுந்தரவள்ளி பயங்கர மூட் அப்செட்ல இருக்கா. சுரேகா வேற அழறா. மாதவி கடந்து பதறா. என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லனா நந்தினி பரலோகம் போன செய்தியை கேட்டு அங்க போயிருப்பாரா? ரஞ்சித், ஏ ரஞ்சித். டாட் ஏய், என்னடா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நானும் அவர் எங்க போயிருப்பாரோன்னு லாஜிக்கலா யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க போயிருப்பாரு டாடி? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. எல்லா இடத்துலயும் தேடியாச்சுன்னு சொல்றேன்ல. நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லையே, நான் அங்கிளை பார்க்கவே இல்லையே. நல்லா தேடி பாருங்க டாடி, இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இப்ப எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, நீ அங்க வர வேணாம். நீ ரூம்ல இரு. நான் போய் சுந்தரவழிக்கு ஆறுதல் சொல்றேன். ஓகே டாடி. இங்க என்ன நடக்குது? புது கதையா இருக்கு. அங்கிள் அப்படி எங்க போயிருப்பாரு? சார், சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க மண்டபத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு கல்யாணம். இவன் ஒரே பையன் போலீஸ் லாக்அப்ல இருக்கான். எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார்.
பாத்துக்கலாம் சார். சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பணத்தை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. எப்படியாவது என் பையனை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். என்னவாது பேசி அவனை வெளியே எடுக்க பாருங்க சார். ஸ்டேஷன் போனாதான் சார் சிச்சுவேஷன் புரியும். சூர்யா சார் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு இன்னும் தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி சார், எனக்கு எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் அவன் மேல எஃப்ஐஆர் இல்லாம பாத்துக்கணும் சார். அது கொஞ்சம் கஷ்டம் சார். நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. பரவாயில்ல சார், அதனால ஒண்ணு இல்ல. எஃப்ஐஆர் தானே, அத நாளைக்கு கூட போட்டு சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசி எப்படியாவது சூர்யாவை வெளியே எடுக்கணும் சார். என்ன எவிடன்ஸ் வச்சு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் சார். முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு விஷயம் தெரிஞ்சுட்டு பேசுவோம் சார். சார், நிச்சயமா தப்பு நடந்திருக்கு, ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், இன்னைக்கு மட்டும் தள்ளி போட சொல்லுங்க சார். நாளைக்குள்ள நாங்களே குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறோம். நிஜமாவா? ஆ, அப்படின்னா அந்த கிரிமினல் யாருன்னு எனக்கு சொல்லுங்க சார். இல்ல சார், சூர்யா இந்த விஷயத்தை சொல்லும் போது கூட நம்பிக்கை இல்லை சார். ஆனா இன்னைக்கு காலையில தான், பொழுது விடிகிற நேரத்துல தான் எனக்கே சில விஷயங்களா தெரிய வந்துச்சு. முதல் தடவையா எனக்கு அவன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்கிட்ட சொல்லுங்க சார். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் சார். இல்ல சார், இதுல நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது எல்லாமே சூர்யா வெளியே வந்தா தான் சரியா வரும். பாப்போம் சார். சார், சூர்யா வெளியே வர்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? சார், என்னுடைய சந்தேகம் உறுதினா இந்த கல்யாணம் நடக்கிறதே தப்பு சார். ஒருவேளை என்னுடைய சந்தேகம் பொய்யா இருந்தா அதுக்கப்புறம் கூட இந்த கல்யாணத்தை நடத்திக்கலாம். பட் இன்னைக்கு என்னுடைய நோக்கம் ரெண்டு தான். ஒன்னு சூர்யா வெளியே வரணும், ரெண்டாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அவ்வளவுதான் சார். ஓகே சார். இந்த பிரச்சனை அவ்வளோ சீரியஸா இருக்கா சார்? டோன்ட் வரி சார். நிச்சயமா சூர்யா சாரை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆ, கொண்டு வரணும் சார். எஸ், அதுதான் சரி. சார், ஹலோ சார், 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 ஹலோ சார், சார், யார் 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 கூப்பிட்டது? சார், 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 இங்க இங்க நான் தான் சார் கூப்பிட்டேன். நான் தான். என்னையா? சார், அது வந்து பாத்ரூமுக்கு போகணும். விடிஞ்சிருச்சுல்ல. எப்படி தூங்குனே தெரியல. நான் கூட ஏதோ வெளியே போனவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். அடப்பாவி, தூக்க கலக்கத்துல லாக்கப்ப பூட்டாம தூங்கிட்டனே. தெரியும் சார். ஆக்சுவலி நான் பார்த்தப்போவே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். பார்த்தா பாவம் நீங்க ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்தீங்க. அதனால தான் சார் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. உன்னை போய் அந்த ஏசி டார்ச்சர் பண்றாரே, ஆள் தராதரம் தெரியாம. நீ வாப்பா. போயிட்டு வா. சார், ஒரு சின்ன ஹெல்ப். என்ன? அது என்னன்னா, அங்க இருக்கிற பாத்ரூமு போகவே முடியல சார். ஒரு மாதிரி ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல்லு. ஒரே ஒரு தடவை நான் அந்த வெளியில இருக்கிற பாத்ரூமுக்கு போயிட்டு வரட்டுமா சார்? தாராளமாப்பா. திறந்திருந்த லாக்அப்னு தெரிஞ்சும் கூட ராத்திரி பூரா உள்ளேயே இருந்திருக்க. உன்னை நம்பாம வேற யார நம்புறது? சரிங்க. வெளியிலேயே போய் பாத்ரூம் போயிட்டு வா. வெளியே போயிட்டு வலது பக்கம் திரும்பினா பாத்ரூம். ஓகே சார். வெளியில வலது பக்கம் இல்ல. போயிட்டு வா. சார், என்னோட கோட்டு உள்ள வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். வந்துடுறேன் சார். நான் பாத்துக்கிறேன். இப்போ வந்துடுறேன். போ. இவன் மேல மர்டர் கேஸ் மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் இவன் மேலேயே போட சொல்லு. என்ன, காலையில மொத்த கேஸையும் ஃபைல் பண்ணி எடுத்துட்டு வந்து இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும்.
யோ சாரி சார் சார் என்ன மன்னிச்சிருங்க நானே வந்து அப்புறமா சரண்டர் ஆகுறேன் யோ நில்லையா போகாதயா ஐயோ ஆட்டோ ஆட்டோ ஸ்டாப் 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 ஆட்டோ ஆட்டோ எங்க சார் போனோம்? பல்சராக்கு போடும் வரீங்களா போலாம் சார் வாங்க. ஓகே சீக்கிரம் போங்க 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 பிக்கப் பிக்கப் நந்தினி நந்தினி போன் எடு பிக்கப் 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 என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா விவேக்கு போன் பண்ணி பாப்போம் டேய் எடுறா பிக்கப் 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 என்ன என்ன இவனும் எடுக்க மாட்டேங்கிறா ஒருவேளை விஜய்க்கு ஏதாவது தெரியுமா கேட்டு பாப்போம் சூரியன் கால் பண்றாரு. ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? உங்களை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? விஜய் இங்க பாரு அத பத்தி எல்லாம் பேச இப்ப எனக்கு டைம் கிடையாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ இப்ப பதில் சொல்லு. நந்தினி அங்க வந்தாளா? இல்லண்ணா, அவகிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னு அவரும் நைட்டு கிளம்பி போனாரு. நைட் முழுக்க வரவே இல்ல. என்ன சொல்ற விஜய்? இல்ல நானும் போன் பண்ணேன் விஜய், ரெண்டு பேருமே எடுக்கல. அதான் ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேருமே மண்டபத்துல தான் இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க இப்ப என்கிட்ட கேக்குறீங்க? ஐயோ விஜய் ஒரு நிமிஷம், யூ டோன்ட் வரி. இப்போ நான் மண்டபத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நானே உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? ஓகே. என்ன ரெண்டு பேருக்கும் கால் பண்ண எடுக்கல, என்ன ஆச்சு? என்ன இருக்கும்? கல்யாணத்துக்கு கால் பண்ணி பார்க்கலாம். போன் அடிக்குது, யாரா இருக்கும்? அட சின்னையா போன் பண்றாரு, என்ன விஷயமா இருக்கும்? சரி என்னன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க ஐயா. கல்யாணம் கல்யாணம் நந்தினி அங்க வந்தாளா? ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையா. நைட்டு போன சொன்னியா, இப்ப வரைக்கும் ஆளையே காணாமையா. நானும் போனை அடிச்சு பார்த்துட்டே இருக்கையா, ஒரு போன் கூட எடுக்க மாட்டேங்குதியா, இங்க போய்கிட்டே இருக்கியா. ஓகே ஓகே கல்யாணம், சம்திங் இஸ் ராங். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க சரிங்க, ஆகட்டும் ஆகட்டும். கடவுளே, தங்கச்சி எங்க போயிருக்குன்னு தெரியலையே. ஐயோ சரி, என்ன நடக்குதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். எடுத்துக்கோங்க. வாங்க. வாங்க வாங்க போங்க உள்ள. உள்ள போங்க. ஒருத்தரையும் மிஸ் பண்ணாம இன்வைட் பண்ணணும், ஆமா. சரியா? அதுக்குள்ளே கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் பின்ன நம்ம வீட்டு கல்யாணம் ஆச்சே, அதனாலதான். ஓகே. ஐயோ உங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியல, காலையில இருந்து ஆளை காணும். இங்க இருந்து அவர் தானே எல்லாரையும் வரவேற்கணும், இப்படி பண்றாரே. மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், பாத்துக்கலாம். விடுங்கம்மா. சரி வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. எங்க மேடம் சார காணோம்? இல்ல பக்கத்துல போயிருக்காரு, ஓ வந்துருவாங்க. அப்படியா? வாங்க சரி, எடுத்துக்கோங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க. வணக்கம் மேடம். பாத்தியாடி, வர எல்லா கெஸ்டும் உங்க அப்பாவை தான் கேட்டுட்டு போறாங்க. இதுக்காக தான் அவரை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எங்க போனாருன்னு தெரியல. மா நான் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாருமா. எங்கடி போயிருப்பாரு? சூர்யாவை பார்க்க ஜெயிலுக்கு தான் போயிருப்பாரு. முதல்ல மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அவரை பார்க்க சொல்லுங்க. ஓகேமா.
யார் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றது? அதானே பார்த்தேன். என் பொண்டாட்டி மாதவி, நான் ஃப்ரீயா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காதே. ரிங் போதுமா? மயிலியர் மது, இப்பதான் நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேம்மா. காணும்னு பதறிட்டியோ? ஐயோ, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அப்பா மண்டபத்துல இல்ல, எங்க போனாருன்னே தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷன் எங்கம்மா போயிருக்க முடியும்? கூட்டத்துல ஒளிஞ்சிருந்தா கூட தனியா தெரியவாரேம்மா. மக்களால அவரை மறைக்கவே முடியாதே. இன்னைக்கு அப்பா சூர்யாவை தேடி ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காங்கன்னு அம்மா சந்தேகப்படுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நேரா ஸ்டேஷனுக்கு போய் அப்பா அங்க இருக்காரான்னு பார்த்து அங்க இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. அவ்வளவுதானே? இப்ப பாரு, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறேன். சீக்கிரம் சீக்கிரம் பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஒபே யுவர் ஆர்டர், யுவர் ஹானர் மை லார்ட். நைஸ் வச்சாச்சு. ஏய் வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆ? ஐயோ, நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டானே. போச்சு. இப்ப ஏசியும் இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ, என்ன நிக்க வச்சு சாத்துன்னு சாத்த போறாங்களே. என்ன பண்றது? ஐயோ, வந்துட்டாங்களே. ஆ? சார், யோ, லாக்அப்ல இருக்கிறவன் மேல Okay, sir. உடனடியா ஒரு எஃப்ஐஆர் எழுது. ஓகே உடனே கோர்ட்டு கூட்டு போய் ஓகே சார். இவனை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சரி சார். 2 நாளைக்கு போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாம். ஓகே சரியா? சார். ஓகே சார். ம், வாங்க. ஐயா, ஐயா, ஒரு தப்பு நடந்துருச்சுங்க ஐயா. ஏன்னாச்சு? அவன் லாக்அப்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க ஐயா. என்னையா சொல்ற? தப்பிச்சு போயிட்டானா? யோ, லாக்அப்ப உடைச்சிட்டு உன்னை அடிச்சு போட்டு போயிட்டானா? எப்படியா நடந்துச்சு? ஐயா, அவன் பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்க ஐயா. அதுவும் வெளியில இருக்க பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்க ஐயா. நானும் நம்பி அமிச்சேங்க ஐயா. ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டாங்க ஐயா. ஆஸ்கர், என்ன டியூட்டி பாக்குற? என்ன வேலை பாக்குற? என்ன பொறுப்பு இருக்கு உனக்கு? எத்தனை வருஷம் சர்வீஸ் உனக்கு? இப்ப நான் உன்னை என்ன பண்ண போற தெரியுமா? ஒரு நிமிஷம் சார். என்னையா? யார் நீ? என்ன வேணும்? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ் அருணாச்சலம். நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த சூர்யாவோட அப்பாங்க. எல்லா மண்ணாங்கட்டியும் எனக்கு தெரியும். அந்த திருட்டு பையன் அப்பந்தானு தெரியும். இப்ப என்னத்துக்கு வந்த? சார், என்ன சார் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? யோ, யாரா இருந்தா எனக்கு என்னையா? இந்த ஆளோட பையன் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ஆ, இந்த ஆளுக்கு என்னையா மரியாதை? சூர்யாவா? இத பாருங்க, அவன் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் சார். கிழிக்க மாட்டான். லாக்கப்ப பாரு, பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது. உன் பையன் ஒரு கொலைகாரன். என் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அவனை என்கவுண்டர் பண்ணியாவது நாங்க பிடிப்போம். புரியுதா உனக்கு? வாட் நான்சென்ஸ்! என்கிட்ட என் புள்ளைய என்கவுண்டர் பண்ணுவான்னு சொல்றீங்களா? அவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? யோ, இந்த ஆளு ஓவரா பேசுறான். இவனை பிடிச்சு உள்ள போடியா. நம்ம டியூட்டியை ஒழுங்கா பண்ண